அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று செல்வி சொல்ல, என்ன சொல்லு என்றான் செல்வம் வெறுப்புடன். ஏங்க ஒரு மாதிரி பேசுறீங்க? பிடிக்கலைனா வேண்டாம், நான் பேசலை என்று போர்வையை இழுத்து முகத்தை மூடிக்கொண்டாள். செல்வம் பெட்டில் உருண்டு அவளுக்கு அருகில் வந்து போர்வையை விளக்கினான். அவள் கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். ஏய், கோபமா? ஏய், இங்கே பாரு. அவன் கன்னத்தை பிடித்து முகத்தை திருப்ப அவள் வலுக்கட்டாயமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். சாரிடா, நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? இந்த நேரத்துல பேசணும்னு என்னை மூட் அவுட் பண்ணிட்ட. அதான் சாரி. சரி, இப்ப சொல்லு, என்ன மேட்டர்? செல்வி போர்வையை விலக்கி பெட்டில் எழுந்து உட்கார்ந்தாள். செல்வத்தை பார்த்தாள். இவள் என்ன சொல்ல போகிறாள் என்ற ஆர்வமோ சுவாரஸ்யமோ இல்லாமல் அவன் கண்கள் வேறு இடங்களில் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. என்னங்க, நான் சொல்றதை கேட்டு கோபப்படக்கூடாது. நான் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றேன். கோவப்பட மாட்டேன், சொல்லு. எங்க, நம்ம தனி குடித்தனம் போலாங்க. செல்வத்துக்கு ஜிவ்வென்று பிரஷர் ஏறியது. முகத்தை மறுபக்கம் திருப்பி கோபத்தை அடக்கி கொண்டான். ஏங்க, என்ன பதிலே காணோம்? அதுக்கு இப்ப என்ன அவசியம்? கல்யாணம் ஆகி முழுசா 30 நாள் ஆகல, அதுக்குள்ள அப்படி யார் உன்னை இங்கே கொடுமைப்படுத்துறாங்க? செல்வி அவனை முறைத்து பார்த்தாள். இங்க பாரு செல்வி, உன்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லி இருக்கேன். எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே புள்ள நான். கடைசி வரைக்கும் அவங்க என் கூட தான் இருப்பாங்கன்னு. அப்ப சரி சரின்னு தலைய ஆட்டிட்டு இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் இவங்க இப்படி இருப்பாங்கன்னு? யாரு? உங்க அம்மா தான். எங்க அம்மா உன்னை என்ன பண்றாங்க? என்ன பண்ணல? ஏய், சுத்தி வளைச்சு பேசாத. நான் ஏன் சுத்தி வளைச்சு பேச போறேன்? நேரடியா சொல்றேன். எனக்கு இங்க பிரைவசி இல்லைங்க. எந்த காரியமும் என் விருப்பத்திற்கு என் இஷ்டப்படி செய்ய முடியவில்லை. எல்லாத்தையும் உங்க அம்மா இன்டர்ஃபியர் பண்றாங்க. செல்வம் புரியாமல் பார்த்தான். எனக்குன்னு தனிப்பட்ட ஆசை இருக்காதா? சமையல்ல என்ன குழம்பு என்ன பொரியல் வைக்கணும் என்பதை கூட உங்க அம்மா டிசைட் பண்ணணும். அப்ப நான் எதுக்கு? ஒரு வேலையை ஃப்ரீயா செய்ய விடுறாங்களா? கேவலம் வெங்காயம் கட் பண்றதுல கூட பொடி பொடியா அறியாதே, நீள நீளமா பல்லு பல்லா கட் பண்ணு அப்படிங்கிறாங்க. சமையல்ல மட்டும் இல்ல, போட்டு இருக்கிற ட்ரெஸ்ல இருந்து கோயில் போறது, சீரியல் பார்க்கறது எல்லாம் அவங்க இஷ்டம்தான். என்னால முடியலங்க. நான் சுதந்திரமா வளர்ந்தவ. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரிம்மா, நான் அம்மா கிட்ட பேசுறேன். அடுத்து வந்த இரவுகளில் இந்த பிரச்சனை இல்லாமல் செல்வத்துக்கு இனிதாக கழிந்தது. செல்வம் சந்தோஷப்பட்டு கொண்டான். அம்மா புரிந்து கொண்டாள். நான் சொன்னதை கேட்டு ஒதுங்கி கொண்டாள். இனி இந்த பிரச்சனை இல்லை. அம்மா அம்மா இஸ் கிரேட் மனதுக்குள் நினைத்து கொண்டான். 2 வாரம் கழிந்தது. என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். செல்வி இரவு பெட்ரூமில் சொல்ல பதறி எழுந்தான் செல்வம். என்னம்மா, என்ன பிரச்சனை? மறுபடியும் பிரச்சனை உங்க அம்மாவால தான். என்ன சொல்ற நீ? அம்மா தான் ஓரமா ஒதுங்கிட்டாங்களே. வீட்டு வரவு செலவிலிருந்து எல்லாத்தையும் நீதானே பாக்குற. அதான் பிரச்சனையே, செல்வி சொல்ல திருதிருவென முழித்தான் செல்வம். உங்க அம்மா உங்க பேச்ச கேட்டு ஒன்னும் ஒதுங்கல. ஒத்துழையாமை இயக்கம் பண்றாங்க. ஒரு துரும்ப கூட தூக்கி போட மாட்டுறாங்க. காலையில டிவி போட்டுட்டு ஹால்ல உட்கார்ந்தா எந்திரிக்கிறதே இல்ல. எல்லா வேலையும் மாங்கு மாங்குன்னு நான் தான் இழுத்து போட்டு செய்றேன். நான் என்ன வேலைக்காரியா? எல்லா வேலையும் நானே பாக்குறதுக்கு? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் தனியா போகலாம்னு. என்னை என்னதான் பண்ண சொல்ற? அவங்க வேலை பார்த்தா என்ன அதிகாரம் பண்றாங்க, எனக்கு ஃப்ரீயா இல்லைன்னு சொல்ற. அப்படி அவங்க சும்மா இருந்தா நான் என்ன வேலைக்காரியா எல்லா வேலையும் நானே பாக்குறதுக்குன்னு சண்டைக்கு வர்ற? முடிவா என்னதான் சொல்ற? தனியா போகலாம். முடியாது. செல்வி முறைக்க, நீ ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம். வீட்டு வேலையை பார்க்க நான் ஒரு வழி பண்றேன். வீட்டு வேலை அனைத்துக்கும் வேலைக்காரி ஏற்பாடு செய்தான் செல்வம். எல்லா வேலைகளையும் அவள் பார்த்து கொள்ள செல்வத்துக்கு பிரச்சனை இல்லாமல் 1 மாதம் கழிந்தது. மாதத்தின் முதல் தேதி.
செல்வம் மாத பட்ஜெட் போட சுற்றிலும் அம்மா, அப்பா, செல்வி அனைவரிடமும் வாடகை, மளிகை, அரிசி, கேஸ், ஹாஸ்பிட்டல் செலவு என 7,500 வந்தது. பணத்தை எண்ணி செல்வியிடம் கொடுத்தான். டேய் செல்வா, என் கண்ணாடி ஃப்ரேம் உடைஞ்சிடுச்சு. கண்ணாடி போடாமல் சீரியல் பார்க்க முடியாது. ஒரு 300 ரூபாய் கொடு, ஃப்ரேம் மாத்தணும், அம்மா கேட்டாள். அடுத்த மாசம் மாத்திக்கலாமா, இப்ப பணம் இல்லை. அதான் ஒரு 1000 மிச்சம் இருக்கும்லடா. அதுக்கு செலவு இருக்குமா? தெரியும்டா. என்ன, உன் பொண்டாட்டிக்கு சுடிதார் வாங்கி கொடுக்க போற அதானே? இல்ல என்றான் செல்வம். என்னங்க, அப்ப எனக்கு சுடிதார் வாங்கி தர மாட்டீங்களா? அந்த பணம் 1000 ரூபாயை என்ன பண்ண போறீங்க? வேலைக்காரிக்கு சம்பளம் யாரு கொடுப்பா? அதுக்குதான் இந்த பணம், 1000 ரூபாய். ஒரே நேரத்தில் மாமியாரும் மருமகளும் பார்த்தனர். வீட்டுல 2 பொம்பளைங்க இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு நான் பெரியவளா நீ பெரியவளான்னு ஈகோ. அதான் பிரச்சனை இல்லாம இருக்க வேலைக்காரி. என்ன உங்களுக்கு சாப்பாடு செலவு போக மற்ற எக்ஸ்ட்ரா பொருள் எல்லாம் இந்த மாதத்திலிருந்து கட் என்று சொல்லிவிட்டு உள்ளே எழுந்து சென்றான் செல்வம். மாமியாரும் மருமகளும் யோசித்தபடி உட்கார்ந்தனர். செல்வி, வேலைக்காரிக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு நாளையிலிருந்து வேணாம்னு சொல்லிரு என்று மாமியார் சொல்ல, சரித்த என்றாள் செல்வி பவ்யமாக. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.